ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு 2 hours முன்னாடி பிரேக்கிங் ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாராட்டப்படுற ஒரு நியூஸ். நான் காலையிலேயே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். காலையிலேயே மத்தியானம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷமும் ஒரு 30 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 பேர் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க. ஸோ இதுக்கு முழுக்க காரணம் அரசு தான். ஆப்வியஸ்லி அவங்க அந்த போன வருஷமே ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தா இந்த வருஷம் இன்னும் ஒரு 30 உயிர் போயிருக்குமா? ஸோ அது கரெக்டு தானே. எந்த தமிழ் நடிகர்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கான குரல் எழுப்பலை. ஸோ தளபதி தவிர எந்த ஆக்டருமே இதை பற்றி பேசலை. பட் தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிக்கையே விட்டுருந்தார். பட் இன்னொரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் என்னென்னா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி போயிருக்காரு. அஃபிஷியலாக போயிட்டு அங்கே இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்கள நேரில் போய் பார்த்துருக்காரு. விச் இஸ் ரியலி குட். ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக அவ்வளோ தூரம் போயிட்டு அவர் பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவர் பட ஷூட்டிங்கில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்கார். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு தலைவராக என்ன பண்ண முடியுமோ அதை பார்த்தீங்கன்னா போயிட்டு பண்ணிட்டு வந்திருக்காரு. விச் இஸ் ரியலி குட். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த நிவாரண உதவி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரல அதுக்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வரல. பட் கண்டிப்பாக ஏதாவது உதவி பண்ணியிருப்பார். எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரோட ஒரு ஃபேனாக இருந்து இப்போ அவர் ஒரு தலைவராக பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2026 ஸோ என்ன நடக்குமோ, அது பாசிட்டிவாக நடக்குமோ நெகட்டிவாக நடக்குமோ, பட் இந்த ஒரு மனுஷன் அவரோட மார்க்கெட் வேல்யூவை விட்டுட்டு நான் இனிமேல் சினிமா நடிக்க மாட்டேன்ப்பா, நான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு அரசியலில் இறங்கந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவம் இட்ஸ் கோனா பி வேர்ல்டு நியூஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 35 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க அந்த சாராயம் குடிச்சு. அந்த சாராயம் ஃபஸ்ட்டு எவன் சப்ளை பண்ணுது, எங்கே தயாரிக்கிறாங்க, எத்தனை நாளாக நடந்துட்டு இருக்குது, இது மாமூல்லாம் கொடுத்துட்டு போலீஸ் கண்ணெல்லாம் மறைச்சி இதை பண்ணுறாங்களா, இல்லை போலீஸுக்கு தெரிஞ்சே பண்ணுறாங்களா, லா அண்ட் ஆர்டர் என்ன பண்ணுது கள்ளக்குறிச்சியில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமான கொஷன்ஸ் இருக்குது. போலீஸ் இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு வேலை பண்ணவங்களை பர்மனெண்ட்டாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சிடணும். பட் இது போன வருஷம் நடந்தப்போ இது எல்லாத்தையும் பேன் பண்ணியிருக்கணும். பட் ஏன் பண்ணலை, எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொஷன் மார்க்கு. ஃபீலிங் ஸோ சேட். பட் அட்லீஸ்ட் ஒரு நடிகராக ஒரு தலைவராக பார்த்தீங்கன்னா இவர் குரல் எழுப்பி இப்போ அங்கே போயிட்டு அவங்களால ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம். எல்லாருமே தமிழ் சினிமா துறையே பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குது தளபதி இன்றைக்கி பண்ண ஒரு விஷயத்த. ஃபீலிங் ப்ரௌட். மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல பிறந்த நாள், அவரோட 50th பர்த்டே, நிறைய பிளான்ஸ் நிறைய செலிப்ரேஷன்ஸ் ஒரு பக்கம் சைடில் இருக்கும்போது இந்த சோகமான நிகழ்வு எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு கொண்டு வந்திருக்கும். எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்னா, யாரோட உயிரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. இல்லை நாளைக்கு இது நமக்கே நடந்தா, நான் காலையில் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த மதுவே இல்லாத ஒரு தமிழ்நாட்டாக மாறினா எப்படி இருக்கும், டாஸ்மார்க்லாம் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு வர ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டு இந்த டாஸ்மார்க்கில் இருந்து தான். அதை அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸே பண்ண மாட்டாங்க. எத்தனை பேர் செத்தாலும் எத்தனை பேர் குடும்பத்தை எழுந்து நின்னாலும் டாஸ்மார்க் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கடைங்க திறந்து தான் வச்சுருப்பாங்க. இன்னும் குடிகாரங்க பார்த்திங்கன்னா புதுசாக உருவாகிட்டே தான் இருப்பாங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். கவர்மெண்ட் இதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா உண்மையாகவே வேறு லெவல். பட் 10ல் 11வது பிரச்சனையாக எதுவும் உங்களுக்கு விட்டாங்க அப்படின்னா ரொம்ப கண்ட்ராவியான ஒரு விஷயம் தான் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்டு தளபதி பர்த்டே என்ன ப்ரோ பிளான்ஸ், இந்த வாட்டி எதாவது பாட்டுலாம் பண்ணுறியான்னு கேட்டால் இந்த வாட்டி எதுவும் பண்ணலை. ஆல்ரெடி இப்போ தான் பண்ண ஒரு 3-4 months முன்னாடி த நேம் இஸ் தளபதினு ஒரு பாட்டு. மேபி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட வரும், யூடியூப்பில் சர்ச் பண்ணால். எல்லாமே பட்ஜெட் தான். பட்ஜெட் இருந்தால் நம்ம பண்ணலாம். நம்ம பட்ஜெட்டே இல்லாமல் எப்படி பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன். நம்ம அதுக்கான ஒரு எஃபர்ட்டை போட்டு அதுக்கான லிரிக்ஸ் எழுதி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சாங் ப்ரொடியூஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. பட் எனிவே நம்ம ஆல்ரெடி 3 பாட்டு பண்ணியிருக்கோம் தளபதிக்கு. ஃபஸ்ட்டு சாங் த தளபதி அதிபதி, தெரிக்கும் தளபதி, த நேம் இஸ் தளபதி, 3 சாங் பண்ணியிருக்கோம். நான் இந்த வாட்டி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அஃபிஷியலாக ஒரு சாங் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா. பட் அதுக்கான ஒரு இன்னும் டைம் வரலை. ஏன்னா இன்னும் கட்சியோட கொடி, கட்சியோட சின்னம், இது எதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. கலர் என்ன, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நடக்கும்போது நம்ம இதுக்கான ஒரு எஃபர்ட்டை பார்த்திங்கன்னா எடுப்போம். ஸோ அன்டில் தென் நம்ம மூவி அப்டேட்ஸ் போடுவோம். ஏன் நீ ட்ராவல் வீடியோஸ்லாம் போடுறது இல்லை அப்படின்னா யாருக்காக போடுறதுனே தெரில கைஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு. பைக் ரைடில் எங்கேயாவது போகலான்னா கூட நான் பைக் ரைடு பண்ணாத மாதிரி தான் இருக்குது. நான் பர்சனலாக நிறைய இடத்துக்கு போயிட்டு தான் வரேன் பைக்கில் நான். பட் அதை நான் விளாக்ஸ் எதுவும் பண்ணுறதில்லை. மோட்டோ விளாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் பண்ணுறதில்லை. பட் பைக் ரைடு போகாமலாம் நான் கிடையாது. அது வீடியோவில் காட்டலாம், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயம். பார்ப்போம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறாங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.